ஸோ பன்னியோட பல்லுங்க அது பெரிய மித்துனுங்க. அதோட கொம்பை பாருங்களேன் எந்த தண்டி இருக்குண்டு. அப்படியே ஒரு ஸ்டெப்பு லெஃப்டில் எடுத்தோம்னா மியான்மர் சைடு போயிடுவோம், ரைட்டில் எடுத்தோம்னா நாகாலாண்டு, இந்தியா. அதாங்க பன்னியோட கொம்பு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைசனுங்க. இப்போ லொங்கா வில்லேஜ்லேருந்து மியான்மருக்கு ரோடு போகுது பார்த்தீங்களா, ரோடு அப்படியே வருதா, அப்படியே வந்துட்டு இந்த சைடு போகுது, அப்படியே ரோடு வந்துடும். ஹலோ ஹாய். பாருங்க கன்று இருக்கு பாருங்களேன். 2 பேர் சண்டை போடுவாங்க, யார் தோக்குறாங்களோ தோக்குறவங்களோட தலையை வந்து வெட்டிடுவாங்க. யூஆர் இன் மியான்மர் சைடு ரைட்? நாங்கள்லாம் வந்து இப்போ மியான்மருக்குள்ளே இருக்கோம். சரிங்களா, லெகே மியான்மர் ஸ்கூலு. இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இப்படியே போனால் நம்ம மியான்மர் போயிடலாங்க. லெகே இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நாகாலாண்டில் மவுண்ட் டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா லொங்குவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடம் எப்படின்னா ஒரு கிங்கோட வீடுங்க, ஒரு ராஜாவோட வீடு. இந்த கொன்யாக் ட்ரைப்புன்னுவாங்க, இந்த நாகாலாண்டில் இருக்கிற ஒரு ட்ரைப்பு. அவங்களோட வீடு, அந்த கிங்கோட வீடு பாதி வந்து மியான்மர் சைடு இருக்கும், பாதி வந்து இந்தியா சைடு இருக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோங்க லொங்குவாவை நோக்கி. மழை வர மாதிரி இருக்குது. கொன்யாக் வந்து இந்த சைடு வந்து அதிகமாக இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ கொன்யாக் ட்ரைப்பு அவங்களோட ட்ரெடிஷ்னல் வீடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், கூரை வீடு அங்கேயே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் அவங்களோட வீடு ஃபுல்லாக. ஸோ அப்படியே நம்ம போகலாம். மக்களே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ வண்டியும் போகிறதில்ல. அதான் ஒரு இடத்துல ஒண்டிட்டேன், லிஃப்டே கிடைக்க மாட்டேங்குது. இதில் இந்த மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது. எப்படியா போகணுங்க, இன்னைக்குள்ளே ரீச் ஆக பார்க்கணும். நல்லாவே பெய்யுது. எப்படி பெய்யுது வருங்க. மழை ரொம்ப வந்து அதிகமாக பெஞ்சிருந்துச்சு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க, தம்பி உள்ளே வந்து நில்லுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பிளாக் டீ கொடுத்துருக்காங்க. அவங்க பாருங்க எந்த தண்ணி விறகு வச்சு எரிச்சுக்கிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த சைடு பாருங்களேன் வீடுலாம் எப்படி இருக்குண்டு. சரியான மழைங்க, பேஞ்சிட்டே தான் இருக்குது. அப்போ இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே டீயை போட்டு அப்படியே மழை நின்றதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக மழை நின்றுச்சு. அப்படியே நம்ம இவங்க கூட தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் உள்ள நிற்க உட்காந்துருந்தேன். ஓகே பையா, பாய் பாய். சரி அப்படியே நம்ம போகலாங்க. இங்கேருந்து கரெக்டாக லொங்கோ வந்து 12 கிலோமீட்ரு. இந்த மாதிரி தான் வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுவாங்க, இந்த மரத்தை வச்சு அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி ரெடி பண்ணுறது. அப்படியே போவோம். நிறைய சரியான மழைங்க, ஒரு மணி நேரம் சரியான விடாத ஒரு மழை. அப்படியே இன்னொரு 12 கிலோமீட்ரு அப்படியே நடந்து போவோம். ஏதாவது லிஃப்ட் அடித்து போக பார்க்கணும் வேமா, அடுத்த மழை வர்றதுக்குள்ளே. வண்டி நிற்கிது. लंगुआ आधा रास्ता। हाँ आप कहाँ जाइएगा? लंगुआ लंगुआ हम लोग थोड़ा आधा रास्ता तक ही पहुँचेगा। हाँ ठीक है, पीछे उठ जाइए। हाँ ठीक है, थैंक यू। ஓகே லொங்குவா போல் கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்க, பின்னாடி ஏறிக்கிட்டாங்க. சரி நான் மேலே ஏறிட்டு அப்படியே கவர் பண்ணுறேன். ஓகே ठीक है, चलो चलो चलो. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு வண்டி கிடச்சுன்னா ஏறி போய்கிட்டே தான் இருக்கணும். கரெக்டான வண்டி கிடைக்கும், உட்காந்து தான் போகணும்னு சொன்னா போக முடியாது. போவோம் வாங்க. வீடு எப்படி கட்டிருக்காங்கிறதால செம்ம மழைங்க, சில்லுன்னு இருக்கு வெதரு. இவங்க லொங்குவா போல, லொங்குவாக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போவாங்க. அப்படியே நம்ம ஏறி போய் ரீச் பண்ணுவோம். அடுத்த லிஃப்ட் எடுத்து இல்லாட்டி நடந்து எப்படியா போய் ரீச் ஆயிடும். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே அவங்க அப்படியே அந்த சைடு போகிறாங்க, நம்ம அப்படியே நேராக போகணும். செம்மையாக இருக்குங்க பார்க்க. ரோடு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. நான் எப்பயோ போகிறது லொங்குவா, விடாமல் மழை பெஞ்சு இப்போ அடுத்த மழை வர்றதுக்குள்ளே எப்படியா ஓடிடணும் நம்ம லொங்குவா. அந்த சைடுக்குள்ள ஒரு பாங்கி அப்படியே வருதுங்க. மழை லைட்டாக பேய ஆரம்பிக்குது.
அடுத்த லிஃப்ட் எடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது இது பக்கத்தில் எங்கிட்டு வீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம நடு இதில் வந்திருக்கோம், கொஞ்சம் வேகமாக போகணுங்க. குட்டா லொங்கோ வந்து ஒரு 9 கிலோமீட்ரு மலையில் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். ஏதோ இந்த மூங்கில் இருக்குனால அப்படியே அது கீழே நின்றுருக்கேன். இன்னும் அப்படியே பேஞ்சுதான் இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்குல்ல, சரியான மலைங்க. கடைசியில் இந்த ப்ரோ தான் வந்து நிப்பாட்டினாங்க. இவங்க வந்து டாக்ஸி தான் இருந்தாலும் வந்துட்டு வாப்பா உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்ட்டாங்க. ரியலி தேங்க்யூ ப்ரோ. ஸோ நான் வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இல்லைன்னா நடிங்கே இதாக இருப்பேன். சரியான மலை, எங்கேயுமே வந்து வீடு எதுவும் இல்லை, ஒதுங்கிறது கூட இடம் இல்லை. அதனால வந்து போட்டாங்க. இருந்தாலும் இது டாக்ஸி அவர் தான் வந்திருக்காப்புல, இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப் இருக்கனால தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அப்படியே பெரிய சார்லாங்க, டேரெக்டாக வந்து லொங்கோவே போகிறாங்க. அப்படியே போகலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நேராக வந்து கிங்கோட ஹோம்கிட்டே வந்து இறக்கி விட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ, ரியலி தேங்க்யூ. ஓகே, ஃபைனலாக அந்த கிங்கோட ஹோம்க்கு வந்தாச்சுங்க. ஸோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடு இந்தியா, இந்த சைடு வந்து மியான்மர். இதான் அந்த கிங்கோட ஹோமுங்க. இப்போ வந்து நம்ம சென்டரில் நிற்கிறோம். அப்படியே ஒரு ஸ்டெப்பு லெஃப்டில் எடுத்தோம்னா மியான்மர் சைடு போயிடுவோம், ரைட்டில் எடுத்தோம்னா நாகாலாண்டு, இந்தியா. ஸோ இதாங்க அந்த கிங்கோட ஹோமு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இங்கே வந்துட்டு இவங்க வந்து ஹெட் ஹண்டருங்க. அதாவது 2 பேர் சண்டை போடுவாங்க. யார் தோக்குறவங்களோட தலையை வந்து வெட்டிடுவாங்க. இது வந்து கொன்யாக் ட்ரைபில் வந்து அந்த காலத்தில் நடந்தது. இப்போல்லாம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துங்களே பழையிலே எந்த மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. இது வந்து ஒரு மிருகங்க, அப்படியே வந்துட்டு ஒரு மரத்துலேயே அப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன மிருகன்னு தெரியல. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதான் கிங்கோட வீடு. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மரங்க, அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி செதுக்கி ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், வேற மாதிரி இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறலாம் மித்தூனு, அப்புறம் வந்து இந்த மாடு இருக்குல்ல, நார்மல் மாடு, அப்புறம் வந்துட்டு இது வந்து ஆடு, எல்லா விதமான எலும்புகளும் பாருங்களேன் எப்படி அது எல்லாமே சாப்பிட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டி வச்சுருக்காங்க பாருங்க. மித்துனோட பெரிய மித்துனுங்க, அதோட கொம்பை பாருங்களேன் எந்த தண்டி இருக்குண்டு. இதெல்லாம் வந்து ஆடுங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் வந்து ஆடு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைசனுங்க. அதோட தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். பாருங்க, எல்லாமே வந்து இந்த மித்துன்னு சொல்லுவாங்க, அந்த எருமை, அப்புறம் வந்துட்டு மாடு, இதோட தலைகள், அதோட எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. ஆட்டோட தலை எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. வேற மாதிரிப்பா கொன்யாக் ட்ரைபு. இந்த நிற்கிறாப்புல ஒரு சென்டரா, இவர் தான் வந்துட்டு கிங்கு. ஆனால் இப்போ அவர் இங்கே இல்லை, எங்கேயோ பக்கத்தில் இன்னொரு வில்லேஜுக்கு போயிருக்காப்பியா, அதனால் பார்க்க முடியல. ஸோ ஃபோட்டோவில் மட்டும் பார்த்துக்குங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னல் வந்து இந்த மாதிரி தாங்க. இதாங்க அந்த மியான்மருக்குள்ளே இருக்கிற கிச்சனு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 3 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக பொருள் வச்சுக்கிறாங்க. அப்புறம் நடுவுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் வைக்கிற மாதிரி, கீழே வந்து நெருப்பு, அந்த சைடு வந்து சமைக்கிறது, அந்த டீ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஜக்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி சமைக்கிறது எல்லாமே. பாருங்க எவ்வளோ பிளேட்ஸ் வச்சுருக்காங்கண்டு. நிறைய பாத்திரங்க இருக்குங்க, பெரிய பாத்திரத்துலேருந்து எல்லாமே. இதான் அந்த ராஜாவோட கிச்சன். இந்த கிங்கோட கிச்சன் வந்து இந்த கிச்சன் தான்.
இந்த சைடு வந்து அந்த கையாலே செய்யப்பட்ட அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த பாசியை வச்சு செஞ்சுட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இதை வந்து அவங்க ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்வு அன்றைக்கி இதை போடுவாங்க. ஸோ அந்த சைடு அங்கே செஞ்சிட்ருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே செஞ்சுட்டு இங்கே வர ஏதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சேல் பண்ணுவாங்க. ஓகே, இதான் அந்த கிச்சனை. அப்படியே நான் உங்களுக்கு வந்து வெளியே போய் சுற்றி காட்டுறேன். குழந்தைய எப்படிலாம் எப்படி தூக்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதே ஒரு சின்ன பொண்ணு தான், அந்த சின்ன பொண்ணு இன்னொரு சின்ன பொண்ணு தூக்கி வச்சுருக்கு. ஹாய், ஹலோ, ஹாய். வந்துட்டு நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா யூடியூப் சேனலில் அந்த 2-3 பேரில் வந்துட்டு அவங்கள காட்டுறேன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க அவங்கள காட்டுறேன்னாங்க. அது எதுக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு 2000-3000 கேட்டுட்ருக்காங்க. அது எதுக்கு அவங்கள காமிச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு தேவை அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்க்க வந்தோம். அவ்வளோதான், பார்த்தாச்சு. அந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக இப்போ இந்த வீட்டுக்கு இந்த சைடு தாங்க இந்தியா. இப்போ நம்ம நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்மா. கீழே பார்க்குறீங்களே வீடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்மா தாங்க. அந்த மவுண்டெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்மா சேர்ந்தது தான். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாகா பீப்புள் தான். ஆனால் வந்துட்டு என்னென்னா அந்த பார்ட்ரு பிரிக்கிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மியான்மருக்குள்ளே போயிட்டாங்க. கிங்கோட கிச்சனுங்க அங்கே வந்துட்டு அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே சமைக்கிறதுக்கு இந்த கிச்சனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து அந்த அந்த பைசனு அப்புறம் வந்துட்டு எல்லாமே இருக்கு பாருங்களேன். அதை நம்ம முன்னாடி அங்கே உள்ளே பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நிறையா இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு உள்ளே வரணும். ஆனால் நம்மளை வந்துட்டு நம்ம அந்த சைடு அடைச்சிருந்தாங்க, அதனால் இந்த சைடு இருந்தாலும் இந்த சைடு வந்துட்டோம். அவங்களோட கிச்சனை தாங்க மாசு. ஸோ இந்த வண்டி வந்து பர்மா வண்டி. நம்ம ஆல்ரெடி நம்ம மிசோரம்லாம் ட்ராவல் பண்ணப்போ பார்த்தோம். மணிப்பூர், மோரே, அந்த மியான்மருக்குலாம் இந்த வண்டி தான். இங்கேயுமே இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்டர் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த வண்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்பர் பிளேட்டே இல்லை பாருங்க. நம்ம இந்தியன் வண்டியாக இருந்தது, அது ஸ்கூட்டி, அதில் நம்பர் பிளேட் இருக்கா, இதில் நம்பர் பிளேட் இல்லை. ஏன்னா இதுக்கு நம்பர் பிளேட்டே தேவை கிடையாது. ஆனால் இதுக்குள்ள தான் ஓட்டணும், வேறு எங்கேயும் ஓட்டக்கூடாது. ஸோ இதான் அந்த லொங்குவா வில்லேஜ். அவங்களோட வீடுலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் நாள் மேலே தான் வந்து கிங்கோட ஹோமு. பார்த்தீங்கன்னா சர்ச். முக்கால்வாசி எங்கேயுமே வந்து கிறிஸ்டியானிட்டி தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஒருத்தவங்களோட வீடை பார்த்தேன். அங்கே உள்ள நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சிலை, அந்த அப்புறம் வந்துட்டு அந்த அந்த மிருகங்களோட தலை, அந்த மாடு, அப்புறம் அந்த பைசன் அந்த தலை, அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு வீடு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே அவங்கள்ட்ட கேட்டேன், வீடியோ எடுக்கலாமான்னு, எடுத்துக்க அப்படின்னாங்க. அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ அந்த மரத்தில் அப்படியே செய்கிறாங்க பாருங்களேன். அந்த சிலை நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி. ஸோ அது வந்து அவங்களே கைப்பட ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க. அவங்களோட தொப்பி, அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேர்ஸு எல்லாமே இருக்கு பாருங்களேன். எல்லாமே ஹேண்ட்மேடாக அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. அந்த சிலையை செஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கொன்யாக் ட்ரைப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஹெட் ஹண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த யாராவது அந்த தோத்தவங்கள கொன்றுவாங்க, தலையை வெட்டிடுவாங்க. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே. ஸோ அந்த இருக்காருங்க, முன்னவே நம்ம பார்த்த மாதிரி தான் எல்லாமே ஹேண்ட்மேடாக செய்கிறது எல்லாமே. ஓகே, நம்ம இந்தியாவோட இந்த ரோடுங்க கடைசி அந்த எண்ணில் வந்துட்டு பார்டர் ரோடு, இந்தோ மியான்மர் பார்டர். அப்படியே அது பின்னாடி பாருங்கள், அந்த சைடு பார்க்குறீங்களே எல்லாமே பர்மா. இப்போ நம்ம நிற்கிறதே பர்மா தான். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு லோக்கலில் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. ஹலோ பிரதர், யுவர் நேம்? பூமன். ஓகே ஓகே. ஏண்டுங்க இந்த ரோடு அப்படியே வருதா, அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே எண்டாயிடுது. அதுக்கு அவரை அப்படியே போல வருங்க. ஆள் லோக்கல்ஸ்லாம் வந்து மூங்கில்லாம் எடுத்து போயிட்டுருக்காங்க.
அந்த சைடு பார்க்குற வீடு ஃபுல்லாமே வந்துட்டு பர்மா தாங்க. அப்படியே இந்த ரோடு இருக்குல்ல, ரோடுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே வந்து பர்மா. அப்படியே இந்த லோக்கல்ஸ் கூட அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வில்லேஜை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் இருட்டாயிருச்சு. அது போல வியூவை பாருங்கள், வேற மாதிரி இருக்குது இந்த இடம். ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளை கூப்பிட்டு வந்தாருன்னு ஒரு பையன், அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறோம். அவங்களோட கிச்சனை போகிறவங்களே எந்தெந்த இண்டியா இருக்குண்டு. ஓகே, ஹலோ, நமஸ்தே. நமஸ்தே. குளிர் காஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த சைடு அப்படியே வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களாம் யூஸ்வலாக வந்துட்டு அந்த நாகாத்தாலின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் திமாப்பூரில். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்துட்டு ஒரு 400 ரூபா எவ்வளோ சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே எங்கே உட்காந்து சாப்பிட்ற வேண்டிதான். நமஸ்தே. நமஸ்தே. இவங்க வந்து ஃபேமிலி, அவங்க அம்மா, இவரோட அம்மா, அப்பா, இவங்க சிஸ்டர். இவரோட பிரதர் வந்துட்டு நம்ம கேரளாவில் தான் வந்துட்டு வேலை பார்க்குறாராம். இவரோட பிரதர் வந்துட்டு இவர் மூத்த பையன் வந்துட்டு. ஓகே, அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம். குட் மார்னிங் மக்களே. நேற்று நைட்டு வந்து நம்ம இங்கே தான் தூங்கியிருந்தோம், ப்ரோவோட வீட்டில். அவர் அந்த சைடு அந்த வீடு பிள்ளை தான் அவங்க வீடு. அப்படியே இந்த ஜன்னலை திறந்தோன்னு இந்த பக்கம் வியூவை பாரு, சரியான வீடுங்க. இதுதான் அவங்க வீடு. இவங்க வீடு அவங்களோட கிச்சன். அது வீடு சின்னதாக இருக்குது, கிச்சன் எந்த திண்டியாக இருக்குன்னு பாருங்களேன். விறகுலாம் பாரு எவ்வளோ வச்சுருக்காங்கன்ட்டு. விறகு வச்சு தான் சமைப்பாங்க மேக்ஸிமம், சிலிண்டரே கிடையாது இங்கே வரும்ல. கிச்சனுங்க இது ஃபுல்லாமே. இங்கே பாருங்க, இது என்னன்னு கேட்டேன். இந்த இதில் நெல்லை போட்டு இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அங்கே ஒரு ஹோல் இருக்குது. இது ஃபுல்லாமே எல்லாருமே ஒரு 4-5 பேர் சேர்ந்தாப்புல இந்த மாதிரி நம்ம ஊரில் உரலில் போட்டு அடிப்போம்ல, அது மாதிரி அடிக்கிறதுக்கு. டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, மரத்திலே செய்யப்பட்டது வேற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இன்னொரு ஒரு பார்டர் கல் இருக்குது. இந்த சைடு மலைக்கு மேலே ஏறி போகணும். ஸோ அங்கே தான் ப்ரோ வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாப்புல. அப்படியே நம்ம போகலாம். சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை, மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இவங்களாம் அந்த கேனெல்லாம் அறுத்து எப்படி அந்த இன்னோவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் தண்ணிக்காண்டி. ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, இதை பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த பாட்ரு சொன்னேன்ல, ப்ரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்காங்க என் கூட. பாருங்கள் எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு காலையில். எவ்வளோ அந்த பக்கம்லாம் எதுவுமே தெரியல, அப்படி இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரா எவ்வளோ சொன்னாப்புல. ப்ரோ, ஹவு மெனி கிலோமீட்டர்? ஓ, ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போய் ரீச் ஆகும் போயிட்டு. இந்த சைடு ஃபுல்லாக வந்து மியான்மர்காரங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த தேவையான பொருள் ஃபுல்லாக அங்கே வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. இது வந்து ட்ரேடு மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம். பாருங்க கன்று இருக்கு பாருங்களேன், இது ஃபுல்லாமே ஏர் கன்னுங்க, ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணுது. ஹேண்ட்மேட் கன், ஹேண்ட்மேட் கன், ஹேண்ட்மேட். ஓகே, இதெல்லாம் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண கன்று. ஓகே, அவங்களாம் வண்டி ஃபுல்லாக பாருங்களேன், இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு மியான்மர் சைடு போயிடுவாங்க. எல்லாம் மியான்மர் வண்டி தான், எல்லாம் நம்பர் பிளேட் எதுவுமே இருக்காது. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, ஏறி போயிட்டுருக்கோங்க. ரெண்டு கிலோமீட்டர் மேலே ஏறி போகணும், அப்போ தான் போய் பார்க்க முடியும். வாங்க வியூ எப்படி இருக்குன்னு. இன்னும் போயிட்டே இருக்கோம். ஓகே, ஒரு வழியாக ஏறி அப்படியே வந்தாச்சுங்க மேலே. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த தூண் மாதிரி பார்த்தீங்களா, அந்த கல்கால், இந்த இதுக்கு அப்படியே இந்த வில்லேஜ், அப்படியே இந்த சைடு இந்தியா, அப்படியே இதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக மியான்மர். அப்படியே அந்த வில்லேஜ் மேலே அப்படியே போயிட்டுருக்குங்க.
அப்படியே அந்த ஃபாகி அப்படியே அந்த வில்லேஜ் மேலே அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கு. சைடு பாருங்கள், இதுதான் அந்த லொங்குவா வில்லேஜு. அந்த சைடு போகணும், அப்படியே ஒன்று உள்ளே போகணும்னா. இப்போ யூ ஆர் இன் மியான்மர் சைடு ரைட்? நாங்கள்லாம் வந்து இப்போ மியான்மருக்குள்ளே இருக்கோம். இப்போ அந்த சைடு போனாலே இது ஃபுல்லாமே மியான்மர் தான். ஸோ அப்படியே மறுபடியும் அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ மியான்மருக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டோம். இப்போ லொங்குவா வில்லேஜ்லேருந்து மியான்மருக்கு ரோடு போகுது பார்த்தீங்களா? ரோடு அப்படியே வருதா, அப்படியே வந்துட்டு இந்த சைடு போகுது அப்படியே ரோடு. அந்த ரோடு தெரியுதா உங்களுக்கு? நடுவில் மட்டும் ஒரு சின்ன பாதை மாதிரி போகுமே, அதான் ரோடு. அப்படியே போய் மியான்மருக்குள்ளே போகுதுங்க. ஸோ இதுதான் அப்படியே அந்த ஊர்லேருந்து அப்படியே இந்த ரோடு இப்படி வருது. இப்படியே வந்து இப்படி சுற்றி அப்படியே இது கீழே போய் இந்த வருங்க. இதுதான் மியான்மர் ரோடு. அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். மியான்மர்லேருந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கீழே போயிட்டு அங்கே ஒரு மியான்மர் ஸ்கூல் இருக்கான், அதை போய் காமிக்கிறேன். எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி பைசனை வந்து மாட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் வேட்டையாடி எல்லாம் உழுப்பா. ஓகேங்க, அப்படியே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த மியான்மர் ஸ்கூல் பார்க்கணுன்றோம்ல, அதுக்காண்டி போயிட்டுருக்கோம். கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல இந்த தம்பியும் இந்த பொண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா லெகே மியான்மர் ஸ்கூலு, இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா? இது இப்படியே போனால் நம்ம மியான்மர் போயிடலாங்க. லெகின்னு ஒரு டவுன் இருக்குது, அதுக்கு போகக்கூடிய ரோடு வந்து இந்த ரோடு தான். மியான்மர் ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. ஸோ அப்படியே அதை போய் பார்க்க போகலாம். இந்த ரோடு தான், அப்படியே நம்ம போகலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன், மேலே இருந்து இந்த சைடு போக ஒரு ரோடு காமிச்சிருப்பேன். அந்த ரோடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வழியாக நம்ம போனோம்னா அப்படியே மியான்மர் போயிடலாம். இப்போ மியான்மருக்குள்ளே தான் இருக்கோம், அந்த பார்டர் ஒட்டி இருக்கும். இந்த ரோடு வழியாக போனால் இன்னும் உள்ளே போயிடலாம். நம்ம அந்த ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதா, அதான் வந்துட்டு மியான்மர் ஸ்கூலு. இப்போ நம்ம போகிறதே மியான்மருக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் இன்னும் பார்டர் ஒட்டி இருக்கும், அவ்வளோதான். அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அவனுக்கு தெரியுதா, அந்த பர்மீஸில் வந்துட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. பிரதர், யூ நோ பர்மீஷ்? I don't know how to read. But I can speak. Balok Dale. Baluk? Balok Dale. Baluk Dale. What's the meaning? What are you doing? What are you doing? Okay. ஸோ இதாங்க அந்த பர்மீஸ் ஸ்கூல், பர்மா ஸ்கூல், மியான்மர் ஸ்கூலு. இந்த பர்மீஸில் எழுதியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் லீவ். எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம்ல, மேலே தான் நம்ம வந்துட்டு நம்ம லொங்குவா, நாகாலாண்டு, இந்த சைடு இப்போ நம்ம இருக்கிறதே பர்மா தான். இதுக்கு நடுவில் ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு அந்த வால், அந்த வேலிலாம் இல்லைன்னா, ஏன்னா இந்த சைடுமே வந்துட்டு நாகா பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் கொன்யாக்கு, இங்கிட்டும் இவங்களும் கொன்யாக்கு, எல்லாம் ஒரே மக்கள். இப்போ அவங்க ஒரு பார்டர் மாதிரி போட்டாங்கன்னா அவங்க இங்கே வர முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு பார்டரே கிடையாது. ஆனால் அவங்க இன்னும் அந்த சைடு இருக்கிறவங்க இங்கிட்டு கொஞ்சம் டீப்பாக போக முடியாது, இங்கிட்டு இருக்கவங்க அங்கிட்டு கொஞ்சம் டீப்பாக போக முடியாது, கொஞ்சம் இதுக்குள்ளேயே அவங்க சுற்றிக்கிடுவாங்க. ஸோ இந்த போட்டிருக்காங்க பாருங்க, இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட். ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில். ஸோ இது வந்து ஸ்கூலுங்க. இப்போ நம்ம அந்த சைடு இருந்து இப்படியே வந்தோம்ல, இப்படியே நம்ம இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? இப்படியே இந்த ரோடு வழியாக நம்ம அப்படியே நம்ம கீழே இறங்கணும்னா டீப்பாக பர்மாக்குள்ளே போகிற ரோடு இந்த ரோடு தான். ஆனால் நம்ம வந்துட்டு இவங்க நாகா பீப்புள் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போக முடியும், அவங்களும் டீப்பாலாம் உள்ளே போக முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க பாருங்களேன், போயிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க வந்துட்டு எல்லாமே அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்களேன். இன்றைக்கி எல்லா கடையுமே வந்துங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கடையும் திறந்துருக்காது. இதெல்லாம் வந்துட்டு நேற்றுலாம் இதெல்லாம் திறந்துருந்துச்சு எல்லா கடையுமே. ஹலோ, இவர் வந்து இவரோட தாத்தா தான் இவர். இவருமே வந்து கிங்கோட வாரிசு தான். ஆனால் என்னென்னா இப்போ இதில் என்ன ஒரு போட்டுருக்காங்கன்னா,
இப்போ ரெண்டாவது அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அவர் வந்து அண்ணனோட ஃபேமிலி சேர்ந்தவங்க, இவங்க வந்து தம்பியோட ஃபேமிலி சேர்ந்தவங்க. தம்பியோட ஃபேமிலி வந்து கிங் ஆக முடியாது. ஸோ அதனால் இவங்க வந்துட்டு ஏன்னா இவங்களும் கிங்கோட வாரிஸ் தான். ஸோ நமஸ்தே. இதெல்லாம் வந்துட்டு This is the animal ka. விச் அனிமல்? Tema ba maya ba? Giống như là phao tập bùa. Oh, it's a lion. லயன். ஸோ இது வந்து சிங்கத்தோட அந்த ஒரு முடின்றாங்க. திஸ் ஒன்? This one is for tema boy. Mày vào, coi phao tèo đúng không? Mày nào, phải thế phao tèo. Oh, this is for the jungle ka big. ஓகே. பிக் இந்த கொம்பு இருக்கும்ல, பன்னியோட கொம்பு, அதாங்க பன்னியோட கொம்பு. நம்ம பாருங்க எப்படி அந்த இது மாட்டிருக்கேன். This also. ஓகே, இது பிக். Yeah. ஸோ பன்னியோட பல்லுங்க அது. ஓகேங்க, இவங்க தான் வந்துட்டு இந்த ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாப்ல. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். Bye. Bye.